ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல குண்டு குண்டு கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் ஒரு 7-8 பூண்டு பற்கள், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது வதங்குற கேப்பில் நம்ம கத்திரிக்காய், நான் ஒரு 10 கத்திரிக்காய் சின்னதாக எடுத்திருக்கேன். இது மாதிரி 4 சைடு கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியில் போட்டு வச்சா தான் அது கருக்காமல் இருக்கும், இல்லைன்னா கருப்பாயிடுங்க. இப்போது எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் இன்னொரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காயை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இது நீங்கள் சிம்மில் வச்சு செய்யக்கூடாது, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அதே எண்ணெய் இருந்தால் அது அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இதில் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட ஜீரகம் மிளகு தூள் இருந்தால் தூளாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, அதுலேயே தண்ணி ஊற்றி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா அது கொதித்து வரும் இல்லையா, கொதித்து வரும்போது அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடியாகி வந்துச்சு. இப்போ பாருங்கள் 6 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துச்சு. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இடையில திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் இல்லாட்டி வச்சு வேக விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம்.
அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். அப்புறம் வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ஒயிட் ரைஸ் கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இதை நம்ம சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் உடனே பார்க்க முடியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.